Psalm 139, சங்கீதம் 139 verse 16. 16ஆம் வசனம். David is saying, "Thy eyes did see my substance, yet being unperfect." தாவீது சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. When is now David? இந்த இடத்துல தாவீது, Did he see when he was in mother's womb? அவர் தாயின் கற்பத்திலே இருக்கும் பொழுது, Did he see that God was able to see him? தாயின் கருவில் இருந்த பொழுது தேவன் தன்னை காண்கிறவர் என்பதை அவர் அறியாதிருந்தார். But now he is able to say, ஆனாலும் இப்பொழுது அவரால் சொல்ல முடிந்தது, that even when he was in the mother's womb, அவர் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே that God had seen him. அவரை தேவன் கண்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He is saying, "Thine eyes did see my substance, yet being unperfect." என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. And what gave that confidence to David? இந்த நம்பிக்கையை தாவீதுக்குள்ளாக கொண்டு வந்தது என்ன? So can you and I declare it boldly? நாமும் கூட இது நீங்களும் நானும் தைரியமாக சொல்ல வேண்டும் என்றால், When I was in my mother's womb, நான் என் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, God, you saw me. தேவனே, நீர் என்னை கண்டீர். God, you saw me. நீர் என்னை கண்டீர் ஆண்டவரே. And what did God do? தேவன் என்ன செய்தார்? In verse 13, 13ஆம் வசனத்தில், "For thou hast possessed my reins, thou hast covered me in my mother's womb." நீர் என் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். What was God doing? தேவன் என்ன செய்தார்? Is it because of our prayer? இது நம்முடைய ஜெபத்தினாலே செய்யப்பட்டதா? No, it says, "Thou hast covered me in my mother's womb." இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். So for Agar, she needed an encounter with an angel to say, "God, you see me." ஆகாருக்கு தேவதூதனோடு கூட ஒரு சந்திப்பு தேவைப்பட்டது, நீர் என்னை காண்கின்றதான தேவன் என்று சொல்ல. But here the psalmist David, ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீதோ, he had a confidence அவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது, that even when he was in his mother's womb, அவர் தன்னுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே God did see him. அவரை தேவன் கண்டார் என்று சொல்லி. And he is saying, "Lord, when you saw me, what were you doing? You covered me in my mother's womb." நீர் என்னை கண்ட பொழுது என்ன செய்தீர்? நீர் என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். So David had such a revelation, இந்த தாவீதுக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு மகத்தான வெளிப்பாடு இருந்தது, that even when he was in his mother's womb, அவர் தன்னுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது, when nobody could see it, ஒருவரும் காணாதிருக்கும் பொழுதே, God was able to see him. அவரை தேவன் கண்டார் என்று சொல்லி அவர் நம்பினார். And do you think God only saw David? தேவன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், தாவீதை மாத்திரம்தான் தேவன் கண்டாரா? Or did not see each one of us? நாம் ஒவ்வொருவரையும் தேவன் காணாதிருந்தாரா? No, do we have that confidence நமக்குள்ளாக அந்த நம்பிக்கை இருக்கிறதா? that yes, God saw me in my mother's womb, என்னுடைய தாயின் கருவிலே தேவன் என்னை கண்டார் என்று சொல்லி, and thou hast covered me in my mother's womb. என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். And now David, இந்த இடத்துல தாவீது, he not only talks about the past, அவர் தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து மாத்திரம் அவர் பேசவில்லை. he didn't say, "Okay, God, during my birth you saw me." அவர் என்னுடைய பிறப்பின் போது நீர் என்னை கண்டீர் என்று சொல்லி அதோடு கூட அவர் நிறுத்தி விடவில்லை. He is talking about the present tense also. அவர் இந்த நிகழ்காரியத்தை குறித்தும் அவர் பேசுகிறார். This is a beautiful psalm. இது ஒரு மிகவும் அருமையான ஒரு சங்கீதம். In verse 2 it says, 2ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, "Thou knowest my down sitting, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும், thou knowest my down sitting and my uprising, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும், and thou understandest my thought afar off." நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். Which is, it is a present tense. இது நம்முடைய நிகழ்காரியத்திலே சம்பவிக்கக்கூடியதான காரியமாக இருக்கிறது. He is saying, "God, you saw me in my mother's womb." தேவனே, நீர் என் தாயின் கற்பத்திலே என்னை நீர் கண்டீர். Lord, you protected, covered me in my mother's womb. என் தாயின் கற்பத்திலே என்னை நீர் காப்பாற்றினீர். And there you saw me. நீர் என்னை கண்டீர் ஆண்டவரே. And now you have not forgotten me. நீர் என்னை இப்பொழுது மறந்து விடவில்லை. You know when I sit down, you know when I get up. நான் எங்கே உட்காருகிறேன், எங்கே எழுந்திருக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know even my thoughts. நீர் என்னுடைய நினைவுகளையும் கூட நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. Look at this knowledge this king had. இந்த இப்படிப்பட்டதான அறிவு இந்த ராஜாவுக்குள்ளாக இருந்தது. And verse 4 is even more stranger. இந்த 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இன்னும் வினோதமாக இருக்கிறது. "For there is not a word in my tongue, but lo, O Lord, thou knowest it altogether." என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். For there is not a word in my mouth. இந்த இடத்துல அவர் என் நாவிலே இன்னும் சொல் பிறக்கவில்லை. Even before I could speak. நான் பேசுவதற்கு முன்பதாகவே. Even before you could speak. நானும் நீங்களும் பேசுவதற்கு முன்பதாகவே. He knoweth what you are going to speak. நாம் என்ன பேச போகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். And in verse 5, "Thou hast beset me behind and before." 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி இருக்கிறீர். And he goes on to say, "If I go to heaven, there you are. If you go to the hell, there you are. Where would I go, Lord?" அது தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது ஆண்டவரே, அவர் சொல்கிறார், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நீர்
நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். And finally David concludes in verse 6, such knowledge is too wonderful for me. கடைசியாக அவர் 6ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது. It is high, I cannot attain unto it. எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. And God saw him while he was in his mother's womb. தேவன் அவரை அவர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவரை கண்டார். For Hagar to say, God, you are seeing me. ஆகார் தேவனே நீர் என்னை காண்கின்றதான தேவன் என்று சொல்லி சொன்னால், If even Hagar was with Abraham even before when she ran away from Sarah, சாராயை விட்டு அவள் ஓடி வருவதற்கு முன்பதாக அவள் விதமாக அவர் சொல்லவில்லை. If you go and ask her, do you know the God who seest you? அவளுக்கு அதற்கு முன்பதாக நாம் அவளிடத்திலே சென்று நீர் அவளை காண்கின்றதான தேவன் என்று சொல்லி நீ உனக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார். She would have said, I do not know, who is he? அவள் சொல்வாள், எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லி. Because she didn't have that faith. ஆனால் அவளுக்குள்ளாக அந்த விசுவாசம் இருந்திருக்காது. But when the angel of the Lord met her, ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்தாரோ, she was able to say, this is a God who sees me. அவளால் சொல்ல முடிந்தது, நீர் என்னை காண்கின்றதான தேவன் என்று சொல்லி. Now where are we? நாம் இப்பொழுது எங்கே எந்த நிலைமையில இருக்கிறோம்? Are we at least like Sarah, that when we have an encounter with God, can we say, Lord, you are a God who sees me? நாம் ஆகாரை போல ஒரு சந்திப்பிற்கு பிற்பாடு ஆண்டவரே நீர் என்னை காண்கின்றதான தேவன் என்று சொல்லக்கூடியதான நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். Or are we having faith like David to even say, Lord, when I was in my mother's womb, you saw me?